இத வந்து பிஞ்சுகளை வந்து சிறுசா இருக்கும்போது நல்ல பிஞ்சுகளை விட்டுட்டு ஓகே, நல்ல கரெக்ட். அதுவும் மெயினானது. நல்ல பிஞ்சுகளை விட்டுட்டு கொஞ்சம் சோடையா இருக்க பிஞ்சுகளை நம்ம ரிமூவ் அந்த பண்ணிடணும். மகரந்த சேர்க்கையில நல்ல மகரந்த சேர்க்கை பாலினேஷன் ஆகுறது நல்ல உருட்டா வரும். உருட்டையா இருக்கும். பாலினேஷன் கம்மியா இருக்கிறது வந்து அந்த பாலினேஷன் சோரக்காய் சொன்னீங்க நீங்க. ஆமா, அந்த மாதிரி இருக்கிறத நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். தண்ணி நிக்காம தண்ணி உரியிற சக்தி உள்ள மண்ணுல வந்து பலா நல்லா வரும். எந்த செடியுமே டேமேஜ் ஆகாது. சிலருக்கு இந்த களிமண் இந்த மாதிரி கலர் மண்ணுல வச்சுக்கிட்டு கொஞ்சம் டேமேஜ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அது ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி இதுல வந்து வேர் வந்து ஃப்ரீயா ஓடும். இது தாய்லாந்து வெரைட்டி ரெட் பலான்னு நாங்க சொல்லுவோம். அதை ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். நீங்க இவ்வளவு கூட்டத்திலையும் பாத்தீங்கன்னா இந்த என்னுடைய இலைகள் வந்து சின்னதா இருக்கும். பிஞ்சுகள் நிறைய இருந்ததுன்னா காய் திரச்சியா வராது. அதனால வந்து அந்த பிஞ்சுகளை வந்து கட் பண்ணி சமையலுக்கு வந்து இதை நீங்க இதையும் காசாக்கிறீங்க. இது மார்க்கெட் லாஸ்ட் இயர் பூத்து இருந்திருக்கு. சரி, பழம் இருந்தது எனக்கு தெரியல. தோட்டத்துல சாப்பிட்டு பார்த்தவங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. வணக்கம். நம்ம கிரீன்லேண்ட் நர்சரிலேருந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பலாச்செடி வாங்கின கஸ்டமர் ஒருத்தரை பார்க்க வந்திருக்கோம். அதாவது அவங்களுக்கு வந்து அவங்க தோட்டத்தில் இப்போ J33 வந்து பழம் வந்திருக்குன்னு சொன்னாங்க. அதையும் நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம கொடுத்த செடிகளும் இப்போ எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்க. என்னுடைய பெயர் வந்து ஜான் பீட்டர் ராஜ். ஓகே. நான் சிஏ முடிச்சுட்டு திண்டுக்கல்ல ஆடிட்டரா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. விவசாய குடும்பம்னால விவசாயத்துல உள்ள அக்கறை பிளஸ் வருங்கால சந்ததிக்கு வந்து இயற்கையில ஒரு நல்லது பண்ணணுங்கிற ஒரு ஆசை. சரி. பர்டிகுலரா வந்து ஆக்சிஜன் வந்து இன்னைக்கு வந்து சுத்தமான ஆக்சிஜன் இல்ல. இந்த பலாமரம் வந்து நல்ல ஆக்சிஜனை வந்து வெளிப்படுத்தும் அப்படின்னு படிச்சிருக்கேன். அதனால ஒரு 1000 மரநாள் நம்ம குறைஞ்சது நட்டு வளர்க்கணும்னு ஆசை. இதுல வந்து நம்மளுக்கு வருமானம் வேணுங்கிறதும் ஒரு எய்ம். அதை விட கிளைமேட் சேஞ்சுக்கு நம்மளால முடிஞ்சதை பண்ணணும். இது மாதிரி எல்லா விவசாயிகளும் ஒரு 100 மரம் நட்டா கூட கிளைமேட் வந்து இன்னைக்குள்ள வந்து குளோபல் வார்மிங் அண்ட் கிளைமேட் சேஞ்சுங்கிற பிரச்சனையில இருந்து நம்ம தப்பிக்கலாம். இப்போ நீங்க இது வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சீங்க இந்த பலாமரம் நடுறதுக்கு? 2019 நடவுக்கு ஆரம்பிச்சேன் செப்டம்பர்ல. அதுல நட்டதெல்லாம் இப்ப ஒரு சில மரங்கள் வந்து இந்த வருஷம் பெண் பூ பூத்து பலனுக்கு வந்து. இப்போ நீங்க 2019 ஆரம்பிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் 2021 தான் எங்கிட்ட வந்தது மாதிரி எனக்கு ஞாபகம். அந்த இயர்ல தான் வந்தீங்க. ஆமாங்க சார். 2021 எப்போ வந்தீங்க? ஜனவரியில வந்தீங்க. ஓகே. அப்ப என்னென்ன செடிகள் வாங்குனீங்க? என்னென்ன ரகம் வாங்குனீங்க? செம்பருத்தி வரிக்கான்னு கொடுத்தீங்க. அடுத்தது வந்து வியட்நாம் ஏர்லி. அப்புறம் இந்த மத்த ஃப்ரூட் ஐட்டங்கள் கொடுத்தீங்க 1 2 சாம்பிளுக்கு. அதுவும் நடவு பண்ணிருக்கோம். ஓகே. இப்ப செம்பருத்தி வரிக்கா வந்து ஈல்டுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு 2-3 மரங்கள். சரி. வியட்நாம் ஏர்லி காய்ச்சிக்கிட்டு இருக்கு. எப்படி எங்க நர்சரி அடையாளம் தெரிஞ்சிச்சு? ஏன்னா நாங்க இருக்கிறது கூடுவாஞ்சேரி. நீங்க எப்படி எங்களை கண்டுபிடிச்சீங்க? எப்படி செலக்ட் பண்ணீங்க? செல்லுல வந்து யூடியூப்லயும் நெட்லயும் சர்ச் பண்ணிட்டு எனக்கு ஆபீஸ் ஹவர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் 11 மணில இருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் நான் நெட்ல நைட்டு 11 மணில இருந்து 12 மணி வரை. சரி, ஓகே. சர்ச் பண்ணிட்டு இருப்பேன். நல்லா தூங்குற நேரம் அது. நான் தூங்குறதுக்கே வந்து நார்மலா வந்து 11:30 to 12 மணி ஆயிரும். சரி. 9 மணி வரைக்கும் ஆபீஸ் வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நைட்டு சாப்பிட்டுட்டு திரும்ப வந்து ஒரு 10:30 to 11:30 12 மணி வரைக்கும் இந்த விவசாயம் சம்பந்தமா நெட்ல தேடி. தோட்டத்துக்கு எத்தனை மணிக்கு வருவீங்க? தோட்டத்துல காலையில வந்து 6:15 to 6:30 தோட்டத்துக்கு வந்துருவேன். ஓகே. அந்த மாதிரி ஒரு நம்ம நிறைய இயற்கையை சார்ந்து நிறைய செலவு பண்ணிருக்கீங்க. ஆனா எங்க நர்சரியில வாங்கின செடிகள்லாம் நான் பார்த்தேன். நீங்க என்ன அபிப்பிராயப்படுறீங்க? எங்கிட்ட வாங்கின செடிகள் எப்படி இருந்தது? நல்லா இருக்கு. நல்ல growth. எத்தனை செடிகள் இப்போ காய்க்க ஆரம்பிச்சிருக்கு? 4 செடிகள் வந்து செம்பருத்தி வரிக்காவில காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. வியட்நாம் ஆல்மோஸ்ட் நீங்க கொடுத்தது எல்லாமே காய்ச்சிருச்சு. சரி சார். இப்போ உங்க தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு ஏக்கர் இது பரப்பளவு? மொத்த பரப்பளவு 10.5 ஏக்கர். சரி. அதுல இந்த வலி மத்த சும்மா இருக்கிற இடம்லாம் ஒரு 1.5 ஏக்கர் போயிருச்சுனாக்க 9 ஏக்கர்ல பயிர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து எலுமிச்சை பத்தி இந்த பலாவை பத்தி எனக்கு முதல்ல நெட்ல சர்ச் பண்ணி நான் கண்டுபிடிச்சிருந்தேன்னா எலுமிச்சை பண்ணிருக்க மாட்டேன். எலுமிச்சையோட இது லாபம்னு சொல்றீங்க. நிறைய விவசாயம் இப்ப எலுமிச்சை வந்து பராமரிப்பு கம்மி, அது நமக்கு ஒரு நிச்சய வருமானம் வரும்னு நினைக்கிறாங்க. அதை விட இது நல்லதுன்னு நினைக்கிறீங்க? இது நல்லது. ஆமா. இந்த மண் கண்டிஷன் நீங்க இப்ப நான் சொல்லுவேன் நிறைய பேர் தண்ணி தேங்காத இடத்துல வைக்கணும், செம்மண் பூமியில வைக்கணும்னு சொல்லுவேன். நீங்க என்ன சொல்றீங்க? செம்மண் பூமி. அந்த செம்மண்லயும் கொஞ்சம் மணல் மிக்ஸ் ஆயிருந்ததுன்னா விடுற தண்ணி வந்து நிக்க கூடாது. இப்ப உங்க இதுல பாருங்க, தண்ணி போயிட்டே இருக்கு, எங்கேயும் நிக்கல பாருங்க. உறிஞ்சிக்கிட்டே இருக்கு. அந்த தண்ணி வந்து கீழே போயிட்டே இருக்கு, எங்க போகுதுன்னே தெரியல இல்லையா? அதே மாதிரி மணலா இருக்கும், அதே மாதிரி பூமியா இருக்கும். இது மாதிரி தண்ணி நிக்காம தண்ணி உரியிற சக்தி உள்ள மண்ணுல வந்து பலா நல்லா வரும். எந்த செடியுமே டேமேஜ் ஆகும். சிலருக்கு இந்த களிமண் இந்த மாதிரி கலர் மண்ணுல வச்சுக்கிட்டு கொஞ்சம் டேமேஜ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க.
அது ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அந்த மாதிரி இதுல வந்து வேர் வந்து ஃப்ரீயா ஓடும். ஆமா பாருங்க எவ்வளவு அப்படியே கண்டினியூவா இது நான் வந்ததுல இருந்து பாக்குறேன். ஒரு 1 ஹவரா தண்ணி மோட்டர் ஓடிட்டு தான் இருக்குது. இது தண்ணி போயிட்டே தான் இருக்குது. இப்போ உங்க தோட்டத்துல என்னென்ன ரகம் வச்சிருக்கீங்கிறத சொல்லுங்க சார். எங்க கஸ்டமர் நிறைய பேர் இப்போ பலா விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு காலத்துல அதை யாரும் நடுறதுக்கு பயப்படுவாங்க. ஆனா இப்போ நிறைய பேர் கேட்டு வர்றாங்க. மாடியில வளர்க்குறதுக்கு விரும்புறாங்க. அதனுடைய ரகங்களை பற்றி கொஞ்சம் காமிச்சு பார்த்துருவோம். இது என்ன வெரைட்டி சார்? டேங் சூர்யா. ஓகே, இது தாய்லாந்து வெரைட்டி. ரெட் பலான்னு நாங்க சொல்லுவோம். அதை ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். நீங்க இவ்வளவு கூட்டத்திலையும் பாத்தீங்கன்னா இந்த என்னுடைய இலைகள் வந்து சின்னதா இருக்கும். சைஸ் இலை சின்னதா இருக்கும். அதுக்கு பக்கத்துல நட்டுருக்குது வியட்நாம் பலாவும் கொடுத்தோம் இல்லையா? அது வேற இடத்துல நட்டுருக்கீங்களா? இதுலயே இருக்கு, அதுவும் இருக்கு. இந்த வியட்நாம் பலாவுடைய இலைகள் வந்து பெருசா இருக்கும். இப்ப இதுலயே பிஞ்சுகள் வர ஆரம்பிச்சிச்சு இல்லையா? இது மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க. இந்த பாருங்க, இது எல்லாமே ஆண் பூக்கள். இந்த ஆண் பூக்கள் வந்துதான் பெண் பூக்கள் வரும். இப்ப இந்த ஆண் பூக்கள் காஞ்சி கொட்டிடும். இது அதனுடைய அந்த லைஃப் முடிஞ்சோன்னு கொட்டிடும். நிறைய பேர் இதை பார்த்து பயப்படுவாங்க. நம்ம பலாமரத்துல காய்க்கல எல்லாம் கருப்பாகி கொட்டிடுவாங்க. இந்த ஆண் பூக்களுக்கு வந்து அது பழம் ஆகாது. அதனால வந்து கொட்டிடும். இனிமே கருப்பு ஆகும். அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. உங்க மூலம் ஒரு மெசேஜ் சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு இதை பற்றி நல்லா தெரியும் இல்லையா? இந்த வெரைட்டி சொல்லுங்க சார். இது வந்து சங்கரான்னு சொல்லி கர்நாடகா வெரைட்டி. விவசாயிகிட்ட இருந்து இதை கண்டுபிடிச்சு நம்ம தும்கூர் டிஸ்ட்ரிக்ட் IIHR வந்து இதை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அவங்க தான் இப்போ நம்ம எல்லா வெரைட்டியுமே நிறைய பலாவை பொறுத்த வரைக்கும் நிறைய வெரைட்டி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு நல்ல வெரைட்டி. சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு அடர் நடவு முறையில நம்ம ஒரு இப்போ நீங்க எத்தனை அடி இடைவெளி நட்டுருக்கீங்க? ஆல்மோஸ்ட் 20க்கு 20 வச்சிருக்கீங்க ஆவரேஜ். ஓகே. ஆனா அந்த ஒரு சைடுல பார்த்தா 20 அடி வச்சிருப்போம், ஒரு சைடு பார்த்தா 18 அடி 15 அடி இருக்கும். ஓகே சார். இந்த பலாவில் மட்டும் வியட்நாம் பலா தானே இது மட்டும் காய் நல்லா பெருசா இருக்கு சைஸ். இத வந்து பிஞ்சுகளை வந்து சிறுசா இருக்கும்போது நல்ல பிஞ்சுகளை விட்டுட்டு ஓகே நல்ல கரெக்ட். அதுவும் மெயினானது. நல்ல பிஞ்சுகளை விட்டுட்டு கொஞ்சம் சோடையா இருக்க புஞ்சுகளை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். மகரந்த சேர்க்கையில நல்ல மகரந்த சேர்க்கை பாலினேஷன் ஆகுறது நல்ல உருட்டா வரும். உருட்டையா இருக்கும். பாலினேஷன் கம்மியா இருக்கிறது வந்து அந்த பாலினேஷன் சோரக்காய் சொன்னீங்க. ஆமா, அந்த மாதிரி இருக்கிறத நம்ம ரிமூவ் பண்ணா இதே மாதிரி அழகா வரும். இப்போ இந்த மாதிரி பழம் இருந்தா மார்க்கெட்ல பலாப்பழத்தை தெரிஞ்சவங்க இந்த மாதிரி பழத்தை பார்த்தா வாங்குவாங்க. அந்த சோரக்காய் வாங்க மாட்டாங்க. அதுல சுளைகள் இருக்காது. பாருங்க, எல்லாம் வியட்நாம் பழம் எல்லாமே நிறைய காய்ச்சிருக்கு. எல்லாமே இப்போ உங்களுக்கு வருமானம் வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? இப்போ உங்களுக்கு மார்க்கெட்ல விற்கிறதுலயும் பிரச்சனை இல்லை. திண்டுக்கல் இந்த மார்க்கெட்ல போனாலே சேல் ஆயிடும். இப்போ உங்களை பார்த்த உடனே நிறைய பேர் நீங்க ஐடென்டிஃபை பண்ற அளவுக்கு ஒரு ஃபேமஸ் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? வந்துருச்சு, பலா தோட்டத்துக்காரங்கன்னு சொல்ற அளவுக்கு வந்துருச்சு. அது உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் தானே? ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு இதுல தனித்தன்மையா இருந்தோம்னா, நமக்கு வந்து நல்ல விஷயத்துல தனித்தன்மையா இருந்தோம்னா ஒரு சந்தோஷம். வாழ்க்கையில எல்லாருமே ஒரு புகழ் பேரை விரும்புறவங்க தான். இந்த மாதிரி நல்ல பேர் எடுக்கிறதுங்கிறது ஒரு கஷ்டமானது. இது மக்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும். இது சித்து தான். அதான் சித்து எல்லாமே அந்த இலைகளை பார்க்கும்போது ஒரு முறப்பா இருக்கும். அந்த வித்தியாசமா இருக்கும். அந்த இலைகளே வித்தியாசமான டைப்ல இருக்கும். பாருங்க, இதுலயும் வியட்நாம்லயும் நிறைய பிஞ்சுகள். இப்போ நிறைய கஸ்டமர் இதை கேட்குறாங்க சார். பலாவை பற்றி விரும்பி வந்து கேட்குறாங்க. அது இந்த மாதிரி நீங்க உங்கள் மூலம் உலகத்துக்கு இந்த மாதிரி இது வந்து நல்ல பொருள், இதுல நிறைய சத்துக்கள் இருக்கு, மனிதனுக்கு தேவையான சத்து, அப்புறம் இயற்கைக்கு தேவையான எல்லா விஷயமும் இருக்குன்னு சொல்லும் போது தான் மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. இதுல பர்டிகுலரா வந்து பொட்டாசியம் கண்டென்ட் ஜாஸ்தியா இருக்கிறதுனால மனிதனுடைய இதயத்துக்கு நல்லது. ஹார்ட்டுக்கு வந்து ஸ்ட்ராங் பண்ணுமா. சரி. அடுத்தது வந்து இதனுடைய பிஞ்சுகள் வந்து சுகர் குறைக்கிறது, நார் சத்து, இந்த மலச்சிக்கல் இந்த மாதிரி ஏற்படாம இருக்கும். பெரிய ரிசர்ச்சே பண்ணிருப்பீங்க, ஆராய்ச்சியாளர் மாதிரி பேசுறீங்களே. கொஞ்சம் அந்த டைம் செலவு பண்ணி டெய்லி அதுலயே தான் கவனம் செலுத்துறீங்க இல்லையா? அந்த பலாவு மேல உங்களுக்கு ரொம்ப காதல் நினைக்கிறேன். கண்டிப்பா பாருங்க, இதுலயும் கொஞ்சம் தின்னிங் பண்ண வேண்டியிருக்கு. தின்னிங் பண்ணி விட்டீங்கன்னா இதுவும் நல்லா வரும். 2021 ஜனவரியில உங்க நர்சரியில இருந்து வாங்கிட்டு வந்து நடவு பண்ணோம். போன வருஷம் வந்து 3 காய் காய்ச்சி இருந்தது. சரி. இந்த வருஷம் இந்த பெண் பிஞ்சுகள் எல்லாம் விட்டுருக்கு. நிறைய வந்திருக்கு. கலர் வந்து கேரட் கலர்ல திக்கு சிகப்புல நல்ல டார்க் ரெட்டா இருக்கும். அதாவது செம்பருத்தி பலாவை விட இது வந்து டார்க் ரெட்டா இருக்கும். ரத்த கலர்ல இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். சாப்பிடுறது நல்ல கிரிஞ்சா இருக்கும். நல்லா கரக்குன்னு ஒரு கடிக்கிற மாதிரி இருக்கும். பாருங்க, ஏகப்பட்ட பிஞ்சுகள் வருது. அதாவது நம்ம கொடுத்து ஒரு செடி காய்க்கும் போது உங்களுக்கு எப்படி சந்தோஷம் இருக்குதோ அதே மாதிரி எங்களுக்கும் நர்சரியில இருக்க எங்களுக்கும் வந்து செடி நல்லா காய்ச்சிருக்கு, நல்லா பழம் டேஸ்டா இருக்குன்னு சொன்னா ஒரு சந்தோஷம் தான். உண்மையிலே இதை எனக்கு பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது ஒரு ஒரு சில குழந்தைங்க வந்து வாத்தியாருங்க சொல்லுவாங்க இல்லையா, இந்த டீச்சர்கிட்ட படிச்சு பெரிய அளவில் வரும்போது அவங்கள ஒரு புகழ் பேசுற மாதிரி இருக்கும்.
அதுமாதிரி இந்த நம்ம கொடுத்த மரம் கரெக்டாக 21ன்னா உங்களுக்கு 3 வருஷம் கரெக்டாக முடிஞ்சு 4வது வருஷம் 4வது வருஷம் ஸ்டார்ட் ஆகுது. அதுலேயே நல்ல காய்ப்பு வந்திருக்கு. சரி, இப்போ உங்கள் தோட்டத்தை சுற்றி பார்க்கும்போது இந்த கேரளா மாதிரி இருக்குது. கேரளாவில் இதேமாரி தான் கூலாக இருக்கும். இந்த பாருங்கள், காமிங்களா எவ்வளோ டார்க்காக இருட்டாக இருக்குது. இது ஒரு காரணம் நல்லது என்னன்னா, இந்த பல்லுயிர் பெருக்கம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, நீங்கள் ஊடு பயிர் வச்சுருக்கீங்க. இப்போ எலுமிச்சை சொன்னீங்க லாபம் இல்லைன்னு, ஆனால் உங்களுக்கு இந்த பல்லுயிர் பெருக்கம் வர்றதுக்கு காரணம் இந்த எலுமிச்சையும் கூட. ஏன்னா சன்லைட் உள்ளே வராமல் அந்த எல்லா தலைகளும் விழுந்து மக்கி வர்றது. அதனால உங்களுக்கு இயற்கையாகவே செடிகள், மற்ற செடிகளும் இயற்கையாக உணவு கிடைக்குது, அது வளருது. அதனால பொதுவாக இன்டர்கிராப் பண்ணுறது நல்லது. எந்த பயிருக்காக இருந்தாலும் அது ஒரு ஸ்டேஜ் வளர்ற வரைக்கும் ஊடு பயிர் பண்ணுறது நல்லது. இப்போ எலுமிச்சைலாம் எப்படி காய்களை நீங்கள் பறிக்கிறீங்க, என்ன மெத்தட் பறிக்கிறீங்க, பறிச்சு காமிங்கம்மா நீங்கள் எப்படி பறிக்கிறீங்கிறத. இதுமாதிரி பாத்திரம் சின்ன டிஃபன் பாக்ஸை கட்டிருக்கீங்க இல்லையா, இது உங்கள் டெக்னாலஜியா? எங்கள் மாமா டெக்னாலஜி. சரி சரி, ஓகே. பழமே நிறையா பறிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு, நல்ல தரமாக பழம், நல்லா சைஸாக இருக்கு இல்லையா? மார்க்கெட்லேயே சொல்லியிருக்காங்க இவ்வளோ பெருசாக இருக்கு. அது இதுக்கு காரணம் என்னன்னா அந்த ஊட்டம் தான். பொதுவாக இயற்கையாக வரும்போது உங்களுக்கு பழம் திரட்சியாக வராதுன்னு சொல்லுவாங்க. உண்மை இல்லை. மண் வளமாக இருந்ததுன்னா உங்களுக்கு அது மாதிரி நல்ல திரட்சியாக வரும். நீங்கள் ஒரு பொன்னி நெல்லை கூட வயலில் நல்லா ஆர்கானிக்காக பண்ணி பாருங்க, பொன்னி நெல்லோட மோட்டாவாக வரும். ஏன்னா அதுக்கு சாப்பாடு அதிகம் கிடைக்குதுல்ல. அதேமாதிரி தான் இந்த எலுமிச்சையும் வருது. எல்லாமே நல்லா இருக்க காரணம் இந்த ஊடு பயிர் பண்ணியிருக்கிறது தான் என்னோட கருத்து. அது சார், இப்போ முதல்ல காமிச்சோம், அது ஒரு மாதிரியா இருந்தது. இப்போ இது பாருங்க, இது 1 ஏக்கர் இருக்குமா இந்த ஏரியா? இதுல நீங்க ஊடு பயிர் பண்ணல. இந்த தோட்டத்தை பாருங்களேன், செடியே நல்லா குரோத்தா வரல. அதே மாதிரி இந்த இடம் வேஸ்டா இருக்கு. இப்போ இந்த இடம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் இதுல ஏதாவது பயிர் வச்சிருந்தீங்கன்னா இந்த ஒரு வருமானம் கிடைச்சிருக்கும். ரெண்டாவது மண்ணு இன்னும் வளமாயிருக்கும். இப்போ அதனால தான் நான் சொல்றது, அது முதல்ல பார்த்தது இதுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. செடியோட வளர்ச்சி, பல செடியை கூட வளர்ச்சி கம்மியா தான் இருக்கு. அதனால தான் நான் சொல்றது ஊடு பயிர் பண்ணணுங்கிறது. இப்போ இந்த செடியிலே கூட கொஞ்சம் ப்ரூனிங் இப்பவே பண்ணிடுங்க சார். இந்த கீழே இருக்கு பாத்தீங்களா, இந்த இதெல்லாம் கொஞ்சம் கட்டரை வச்சு கட் பண்ணீங்கன்னா அந்த மரம் கொஞ்சம் மேலே வளர்ந்து காய்க்கும் போது நிறைய காய்க்கும், நமக்கு சன்லைட்டும் நல்லா கிடைக்கும். அதுமாதிரி கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க சார். இது வந்து இலையை பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு சீட்லெஸ் பலான்னு சொல்லி, பைனாப்பிள் மாதிரி கட் பண்ணி சாப்பிடலாம். பார்த்தீங்கன்னா இலையை பாருங்க, நல்ல முடக்கு இலை மாதிரி இருக்கும். அந்த ஒரு பூச்சி வச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு ஃபினிஷிங் இல்லாமல் இருக்கும். இதுலேயும் இது வச்சு எத்தனை வருஷம் ஆகுது? இதுவும் 4 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் பிஞ்சுகள் வந்திருக்கு இல்லையா, ஒரு பெண் பூவே வந்திருக்கு. இன்னும் பழம் அறுவடை பண்ணல. நீங்க பழம் அறுவடை பண்ணும்போது எல்லாரும் சேர்ந்து தான் சாப்பிடணும், சரியா? எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், ஏன்னா நானும் இன்னும் சாப்பிடல. வாய்ப்பை பயன்படுத்திக்கிறேன். நீங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க, நானும் வந்துடுறேன். இதே மாதிரி சென்னையில இருந்து கிளம்பி நம்ம அந்த பழத்தை கட் பண்ணி எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுவோம். ஓகே? ஏன் நான் அதை சொல்றேன்னா, நிறைய பேர் சாப்பிட்டுருக்க மாட்டாங்க, நானும் சாப்பிடல. அதே மாதிரி இதை சாப்பிடும் போது ஒரு பைனாப்பிள கட் பண்ண மாதிரி வெளிப்பக்கம் மட்டும், அவுட்டரை மட்டும் கட் பண்ணிட்டு எல்லாம் மீதி எல்லா பகுதியுமே சாப்பிடலாம், விதை இருக்காது. அதனாலதான் பைனாப்பிள் ஜாக்குங்கிறாங்க. இது உங்க தோட்டத்துல எல்லாமே நல்லா செடிகள் திரட்சியா நல்லா காய்க்குது, நல்லா வளமா இருக்கு, நல்லா பசுமையா இருக்குன்னு காரணம் இயற்கையா நீங்க பண்றதா? அதுக்கு நீங்க புண்ணாக்கு பயன்படுத்துறதா சொன்னீங்க. புண்ணாக்கு எப்படி பயன்படுத்துறீங்க? புண்ணாக்கை வந்து ஒரு 3 நாளைக்கு ஊற வச்சு அதுக்கப்புறம் கலக்கி விட்டு செடிக்கு வந்து 5 லிட்டர் அளவுக்கு வந்து தண்ணி விட்டுட்டு ஊத்தி விடுறோம். என்னென்ன புண்ணாக்குலாம் சேர்க்குறீங்க அதுல? கடலை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, கொட்டமுத்து புண்ணாக்கு, வேப்பம் புண்ணாக்கு, இழுப்பம் புண்ணாக்கு, புங்க புண்ணாக்கு. இதுல வந்து NPK, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசுங்கிறது. கடலை புண்ணாக்குல நைட்ரஜன் இருக்கு, எள்ளு புண்ணாக்குல வந்து பாஸ்பரஸ் இருக்கு, கொட்டமுத்து புண்ணாக்குல வந்து பொட்டாசியம் இருக்கு. அந்த NPK வந்து இது 3 கொடுக்கறதுல. அது மட்டும் இல்ல, NPK மட்டும் இல்ல, நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ட் இருக்கு. நம்ம இயற்கையான இது புண்ணாக்குகளை கொடுக்கும்போது, நீங்க கெமிக்கல் ஃபெர்டிலைசர்னா NPKனா 1846 DAP, 18 கிலோ நைட்ரஜன் இருக்கும், யூரியா இருக்கும், 46 கிலோ P இருக்கும். ஆனா இதுல வந்து அது போக நிறைய நுண்ணூட்ட சத்துக்கள், நுண்சத்துக்கள் இருக்கும். நம்ம சொல்றோம் இல்லையா, கால்சியம், மெக்னீசியம், சல்பர், அயன், அந்த மாதிரி சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் வந்து செயற்கை உரங்கள்ல கிடையாது. அதனாலதான் அது போட்டா பூச்சி வருது. இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி போட்டோம்னா பூச்சி நோய் தாக்குதலும் ரொம்ப இருக்காது. சார், இந்த பிஞ்சுகளை கட் பண்ணி போடுறீங்க இல்லையா, அதை பற்றியும் சொல்லிடுங்க கொஞ்சம். பிஞ்சுகள் நிறையா இருந்ததுன்னா காய் திரட்சியா வராது. அதனால வந்து அந்த பிஞ்சுகளை வந்து கட் பண்ணி சமையலுக்கு வந்து இதை நீங்க இதையும் காசாக்கிறீங்க. இது மார்க்கெட்டுக்கு அனுப்பிடுவீங்க, அது சமையலுக்காக வாங்கிக்குவாங்க இல்லையா? ஏன்னா அதுல வந்து நார்ச்சத்து ஜாஸ்தி இருக்கிறதுனால கொலஸ்ட்ரால் ஃப்ரீ. சரி, ஓகே. ஆனா நீங்க கட் பண்ணிக்கல பாருங்க, இந்த இதெல்லாம் ஒரு பினிஷிங் இல்ல, அதான் இந்த சோரக்காய்ங்கிற மாதிரி இருக்கனால பழமானாலும் உங்களுக்கு நல்ல விலை போகாது. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் கட் பண்ணிடுறது நல்லது. ஓகே சார், நீங்கள் ஒரு செடியும் விட்டு வைக்கல இருக்கு, பேரிக்காயும் காய்க்க வச்சுட்டீங்க. நம்ம ஒரு டைமில் கொடைக்கானல் ஊட்டியில் தான் இது காய்க்க வேண்டி இருந்தது. இப்போ நம்ம திண்டுக்கல்லை காய்ச்சிருக்கு. இது சமவெளி தான், திண்டுக்கல்லாக இருந்தாலும் கொடைக்கானலுக்கும் பக்கம் தான். இருந்தால் கூட அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. சமவெளியில் நீங்கள் உங்கள்
அமைப்பு உங்கள் தோட்டத்தோடைய அமைப்பு அது மாதிரி வந்திருக்கு. அதாவது ஒரு கிளைமேட்டு இதெல்லாம் வந்திருக்கு. அது மாதிரி மண்ணோடைய வளம் அதிகமாக இருக்கிறதுனால இது காய்ச்சிருக்கு. இது ஒட்டு செடிங்கிறதுனால காய்க்கும். எல்லாமே ஒட்டு செடி. இப்போ நாங்களும் இந்த பேரிக்காய் செடியை நர்சரியில் சேல் பண்ணுறோம். நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க. அவங்களும் வைக்கணும்னா இந்த மூலம் என்ன அட்வைஸ்னா, அதாவது நம்ம சொல்கிறதுல ஒரு செய்தி இருக்கணும். நல்ல வளமான பூமியில் ஓரளவு நிழலான இடத்துல இது வச்சிங்கன்னா நல்லா காய்க்கும். இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. அந்த சூழ்நிலையில் இருக்கிறதுனால தான் காய்ச்சிருக்கு. நீங்களும் அது மாதிரி பேரிக்காய் செடி ஆப்பிள் செடிலாம் வைக்கணும்னா இந்த மாதிரி வளமான பூமியில் வைங்க. சார் வெள்ளை நாவலில் பொறுத்த வரைக்கும் அது ஒன்றும் வளம் இல்லாத பூமியிலே வளரும். உங்கள் பூமி நல்ல வளமானதுனால இன்னும் நிறைய பூத்துருக்கு. பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குது பாருங்களேன், ஃபுல்லாகவே இருக்குது. இதை எப்படி நீங்கள் மார்க்கெட்டிங் உங்களுக்கு இது பிரச்சனை இல்லாமல் இருக்கா? மார்க்கெட்டில் இந்த வெள்ளை நாவல் பழத்து கிடைக்கலையே? மார்க்கெட்டிங் வந்து நாங்கள் மார்க்கெட்டு கொண்டு போகணுங்கிற அவசியமே இல்லை. தோட்டத்திலே வந்து வாங்கிக்கிறாங்களா? என்ன விலைக்கு வாங்குறாங்க? கிலோ 140 ரூபா வரைக்கும் போன தடவை. ஆமாம். பழம் என்ன சைஸ் வருது? நாங்கள் மாடியில் வச்சுருக்கோம். எங்களுக்கு கொஞ்சம் மீடியமாக தான் வருது பழம் சைஸ். இது நல்லா பெருசாக வருதா? பழம் வந்து இந்த சைஸ் வருது. சரி. இனிப்பு சுவை இருக்கு. இனிப்பு, ஆனால் டேஸ்ட் வைஸ் நான் சாப்பிட்ட வரைக்கும் ஒரு சாதாரண கருப்பு நாவலுடைய டேஸ்ட் இருக்கு. அதனால கருப்பு நாவலுக்கு என்ன மருத்துவ குணம் இருக்குமோ அது எல்லாமே இதுக்கும் கண்டிப்பா இருக்கும். என்ன வெள்ளை நாவல்னா நிறைய பேர் எனக்கு ஹைபிரிட்னு நினைக்கிறாங்க. ஹைபிரிட் கிடையாது, இது இயற்கையானது தான். அதை டெவலப் பண்ணி வருது. ஆனா காய்க்கிற தன்மை இது ஜாஸ்தி. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க மற்ற மரத்துக்கு இது கம்பேர் பண்ணும்போது? சீக்கிரமே காய்ப்புக்கு வந்துருது. மரம் வந்து கருப்பு நாவல் பெருசாகுது, இது குள்ளமாவே இருக்குது. பிஞ்சு வந்து நிறைய பறிக்கிற ஈஸி. இப்போ குள்ளமா இருக்கிறதுனால உங்களுக்கு பறிக்கிறது அறுவடை பண்றதுக்கு ரொம்ப ஈஸி. இதையும் விவசாயிகள் வளர்க்கலாம் இல்லையா? வளர்க்கலாம். மாடிகள்ல வளர்க்குறாங்க. அதுமே விவசாயம் பண்றவங்க கூட வளர்க்கலாம் கண்டிப்பா. 2 வருஷத்துல காப்புக்கு வந்துருது. ஆமா, சீக்கிரமா சின்னதுலேயே வந்துடும். ஒட்டு செடிங்கிறதுனால சின்னதுலேயே வந்துடும். நீங்க கொடுத்த செடி தாங்க சார் இது. இது ரோஸ் ஆப்பிள் செடி சார். இது நம்ம நர்சரியில் வாங்கினதா இல்லையா? பூ வந்திருக்கு. இன்னும் காய்கள் வரல. இந்த வருஷம் தான் பூக்குதா? லாஸ்ட் இயருக்கு பூத்துதா? லாஸ்ட் இயர் பூத்து இருந்திருக்கு. சரி. பழம் இருந்தது எனக்கு தெரியல. தோட்டத்துல சாப்பிட்டு பார்த்தவங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே. சரி. இந்த வருஷம் பூ நல்லா இருக்கு. இது பழம் ரொம்ப ருசியா இருக்கும். அதாவது ரோஸ் ஆப்பிள்ங்கிற மாதிரி பேருக்கு ஏற்ற மாதிரி பன்னீர் ரோஸ் இருக்கு இல்லையா? பன்னீர் ரோஸ் நம்ம சாப்பிட்டோம்னா எப்படி அது ஒரு ஃபிளேவர் மனம் தெரியும் இல்லையா? மொந்து பக்கமும் தெரியும். இது சாப்பிடும்போது நம்மளால உணர முடியும். இது லாஸ்ட் வீக் தான் நாங்கள் சாப்பிட்டோம். வீடியோ கூட பதிவு பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்ல வெரைட்டி. இப்போ நிறைய பேர் அதை பார்த்துட்டு கேட்குறாங்க. இப்போ இது வந்து விதை மூலம் வந்தது. விதை மூலம் வந்ததுன்னா ஒரு 5 வருஷம் ஆகும் காய்க்கிறதுக்கு. நீங்க 4 வருஷம் ஆச்சு. அது கரெக்டாக 4.5 வருஷத்துல இது காய்க்க ஆரம்பிக்குது. இப்போ லேயரிங் செடியும் வந்துருச்சு, ஒட்டு செடி. அதுனா உங்களுக்கு 2.5 வருஷத்துலேயே காய்க்கும். நல்ல ஒரு வெரைட்டி தான் வச்சிருக்கீங்க. நீங்க செலக்ட் பண்ணீங்களா? நான் அனுப்புறேன்னு தெரியல. நீங்க செலக்ட் பண்ணி கேட்டது கொடுத்து விட்டீங்க. அப்படியா? சரி வைங்கன்னு. ஓகே. என்னோட ஒய்ஃப் கண்ணு வாங்க வந்திருந்தப்ப நீங்க கொடுத்து. ஆமா, ஏன்னா சில விஷயங்களை சிலர் சொன்னா ஒத்துக்குவாங்க. எனக்கும் இந்த மாதிரி யார்கிட்டயா கொடுத்து அதை நம்ம காய்க்க வச்சு அதுக்கப்புறம் இப்போ உண்மையிலே அது பெரிய நான் அப்படி பெருசா நினைச்சு கொடுக்கல. ஆனா நீங்க ஆர்வமா இருக்கிறதுனால அதை வளர்ப்பீங்கன்னு நம்பிக்கையில கொடுத்துருப்பேன். ஆனா நானே வந்து பாக்குறேன்னாக்கா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு. சார், இது வரைக்கும் உங்க தோட்டத்தை சுத்தி காமிச்சிட்டீங்க. என்னென்ன செடிகள் வச்சிருக்கீங்க, நிறைய ஆர்வத்தோட நிறைய வெரைட்டி வச்சுருக்கீங்க. மற்றவங்க தோட்டங்களில் இல்லாத வச்சுருக்கீங்க. ஒரு வளமான பூமியாக மாற்றிருக்கீங்க. இந்த மாதிரி நிறைய பணிகளை செய்திருக்கீங்க. இப்போ நீங்கள் இது வரைக்கும் எனக்காக செலவு பண்ணது எனக்காகன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இதை நான் மட்டும் பார்க்க போகிறதில்ல, நிறைய பேர் பார்ப்பாங்க. அவங்களும் இது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதாவது அன்றைக்கி ஒரு கஸ்டமர் வராங்க. அப்போ அவங்கள கேட்டேன், என்ன எவ்வளோ இடம் வச்சுருக்கீங்க, எவ்வளோ இடத்துல தோட்டம் செடி வைக்க போகிறீங்கன்னா, சார் உங்கள் வீடியோ பார்த்தேன், அது இப்போ செடி பார்க்க வந்தேன், இனிதான் இடம் வாங்கணுன்னாங்க. அதாவது மக்களுடைய மனநிலை இப்போ நீங்கள் இந்த மாதிரி பண்ணி காமிக்கும் போது இன்னும் நிறைய பேர் இதை பார்த்து இதே மாதிரி பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் வரும். அதுக்கு நீங்கள் உங்களை மாதிரி ஆட்கள் வந்து சப்போர்ட்டாக இருக்கிறீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம் சார். நன்றி, வணக்கம். எங்க தோட்டத்துக்கு வந்து நீங்க எங்களை இன்டர்வியூ பண்ணதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே. நீங்க சொன்னது மாதிரி எல்லாரும் வந்து தனக்குன்னு சம்பாதிக்கிறத விட்டுப்புட்டு சரி இயற்கைக்கும் சமூகத்துக்கும் ஒரு 10 மரத்தினால வளர்த்து. சரி. இப்போ எங்க தோட்டத்தை பார்த்தது வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த எக்கோ ஃபார்மிங் எப்படி கரெக்டா நல்லா ஃபாலோ பண்றீங்க. இது மாதிரி எல்லாரும் மரம் வளர்க்கணும். அப்பதான் வருங்கால சந்ததிக்கு வந்து நம்ம வந்து நல்ல ஒரு காத்தை விட்டு வச்சுட்டு போக முடியும். ஏன்னா இப்ப இருக்கிறவங்களே சாப்பிட்டு போயிட்டா வருங்கால சந்ததி என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. ரொம்ப கஷ்டம். அதனால நம்ம இந்த மாதிரி முயற்சிகளை பண்ணணும். ரொம்ப நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். நன்றி.